கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதிருங்கள். என்ன சூழ்நிலை, இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதிகளிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உறுதியாய் நம்புங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவார். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மோடு இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர். நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எல்லா விதமான தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த போது, ஆறுகளை கடந்து வந்த பொழுது, தேள்களுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் ககப்பட்டது போல் அகப்பட்டு அதன் வழியாய் அதன் ஊடாய் நடந்து வந்த போதெல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வந்த அந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறதினால் பயப்படாதிருங்கள். இவரே சர்வத்திற்கும் எஜமானர், சர்வத்திற்கும் அதிபதியாய் இருக்கிற கர்த்தர் ஒரு நாளும் உங்களை தோற்று போக விட மாட்டார். எத்தனை தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள், பயங்கள், நடுக்கங்கள் இருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பயப்படாதிருங்கள். எத்தனை நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும், ஒருவேளை தேள்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்களின் நடுவாய் நீங்கள் நடந்து வருவது போன்ற சூழ்நிலையிலே நடந்து வந்தாலும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என் குடும்ப வாழ்க்கை முற்றிலுமாய் அழிந்து போகும் தருவாயில் இருப்பது போல் இருக்கிறது. என் வாழ்க்கை நடுக்கடலிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அல்லது கொடுங்காற்றினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு படகை போல் எந்த வழியிலும் தப்பிச் செல்ல வழியே இல்லை. கோர காற்றில் கொடும் அமையான அலைகளினால் தாக்கப்பட்டது போல் பல்வேறு பிரச்சனைகள் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை நெருக்குகிறது என்று சொன்னாலும் என்ன, கவலைப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். ஜெபியுங்கள், பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியாய் தேவனை நோக்கி பாருங்கள். பரலோகத்தில் இருந்து உத்தரவு உங்களுக்கு புறப்பட்டு வரும், மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றொரு நாள் அந்த படகிலே அழிந்து போகும், எல்லோரும் மடிந்து போகும் தருவாயில் இருந்த பொழுது நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அவர் எழுந்து, குளோரி, நம்முடைய ஆண்டவர் எழுந்து, ஏன் பயப்பட்டீர்கள்? ஒரே கேள்வி அதுதான், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? ஒரே ஒரு கேள்விதான் அருமையான தேவ பிள்ளைகளே. என்ன புயல் அடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, கொடும் காற்று வீசினால் என்ன, காற்றையும் கடலையும் அதட்டுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். என் சூழ்நிலைகள் எல்லாம் இப்படியாய் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, மரணத்தை தவிர எனக்கு வேறே வழியே இல்லை. நாங்கள் எல்லா வகையிலும் அழிந்து போனது போல் அல்லது அழிந்து விடுவது போல் இனி வாழ வழியே இல்லை. இனி தப்பிச் செல்ல முடியாத உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கடன்கள், தோல்விகள், நஷ்டங்களில் அகப்பட்டு மூழ்கும் தருவாயில் இருக்கிறோம் என்று ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளில் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிலருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், என் மகளை இனி மீட்கவே முடியாத தூரத்திற்கு அவள் சென்று விட்டாள், மீளா துயரத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், என் மகளா இப்படி செல்லுவாள் என்று நினைத்து பார்த்திராத ஒரு எண்டுக்கு, ஒரு முடிவின் அத்தியாயத்திற்கு, அந்த எண்டுக்கு சென்று விட்டாள் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனியும் என் மகன் பொறுத்து கொண்டிருப்பது போல் தெரியவில்லை. இனியும் என் மகன் இப்படியே போய்கொண்டிருந்தால் என் வாழ்க்கை எப்படி ஆகும்? எனக்கு இருப்பதோ ஒரே பிள்ளை. நான் நம்பி இருக்கிறவன் என் வாழ்க்கையை சீரமைப்பான். என் வாழ்க்கையின் எதிர்காலமே, என் வாழ்க்கையின் சொத்தே அவன்தான் என்று எண்ணி இருந்தேன். காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் நடந்து
கொண்டிருக்கிறது, நான் நினைத்தது போல் எதுவும் நடக்கவே இல்லை என்று ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். எத்தனை உபத்திரவத்தின் ஊடாய் நீங்கள் கடந்து வந்தாலும் பயப்படாதிருங்கள். தேவ சமூகத்திலே நின்று அந்த நல்ல தேவ மனிதன் சங்கீதக்காரனை போன்று 90:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். கேளுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம், ஆமென், இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாட்களில் மாத்திரமல்ல, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். நல்ல செய்திகள் வரும், மறந்து விடாதிருங்கள். நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நல்ல செய்திகள் உங்களை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி கடந்து வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரே இப்படியாய் சொல்லுகிறார். யோவான் 16:20 சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து உண்மையாகவே உண்மையாகவே சத்தியத்தின்படியே சத்தியத்தின்படியே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னையா சொல்றீங்க ஆண்டவரே? என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள். இதத்தான் சொல்றீங்களா? இப்படிதான் நாங்க துக்கப்பட்டு அழுது புலம்புவோமா? கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆமென். இந்த ஜபத்திலே வராதவர்கள், தேவனை தேடாதவர்கள், நீதியான வாழ்க்கையிலே நடக்காதவர்கள் ஒருவேளை இன்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒருவேளை அவர்கள் வீடுகளிலே ஆடல் பாடல் சத்தமும் களிப்பும் கொண்டாட்டமும் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஐயா, எத்தனை கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஒருவேளை உங்களை பார்த்து கூட அவங்க சந்தோஷப்படலாம். நீங்கள் படுகிற பாடுகள், உங்கள் பிள்ளைகள் இருக்கிற நெருக்கங்கள், நீங்கள் இருக்கிற சிக்கலான சூழ்நிலைகள், ஒருவேளை நீங்கள் தாழ்வாய், நீங்கள் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் இருக்கிற, ஒருவேளை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை உங்களுக்கு எங்கோ விழுந்தது போன்று, இருளில் உட்கார்ந்தது போல் எத்தனையோ சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் பாருங்கள், அதை பார்த்து கூட உலகம் சந்தோஷப்படலாம். நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். அப்புறம் என்னையா நடக்கும்? ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறாரையா, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். glory, hallelujah. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். யார் சொல்றது? நல்லா கவனிங்க. பயப்படாதே என்று சொல்லுகிறவர் யார்? நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் யார்? உங்களை நற்றாட்டில் விட்டுவிட்டு போன நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் அல்ல. உங்களோடு பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உன்னை, அங்கே நீர் உருவாகும் முன்னே உன்னை கண்டவர். உன் தாயின் கருவறையில் உனக்கு எலும்புகள் உருவாகும் முன்னே அவர் உன்னை தெரிந்து கொண்டாரே. அந்த அற்புதங்களின் தேவன், நான் உன் தேவன் என்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நீதியின் வலது கரம். மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த தேவனாகிய கர்த்தருடைய நீதியின் வலது கரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரே தம்முடைய ஓங்கிய புயத்தை அசைத்து வல்லமையுள்ள கரத்தை
நீட்டி உங்களை தொடும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களை உயர்த்தும் பொழுது, உங்களை பாதுகாத்து உயர்த்தும் பொழுது, உங்களை போல பேறு பெற்றவர்கள் யாராயிருக்க முடியும்? உங்கள் அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அதுக்குதான் துக்கத்தில் இருக்கிறீங்களா? ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் மகிழ்ந்து கழுகி உருவீர்கள், சந்தோஷப்படுகிறீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பிறகு ஆனந்த களிப்படைவீர்கள். கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 30:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். அது ஆரம்பிக்கும் முன்னே இந்த வார்த்தை வரும் பொழுதே நம்புங்கள். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, ஆண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன். லார்ட் ஐ பிலீவ். உங்க விசுவாசத்தை காண்பீங்க. அங்கே இருந்து நீங்கள் என்னோடு பேச முடியாது. நன்றாய் கவனியுங்கள். அநேகர் செய்கிற தவறுகள் இது. நீங்க கையில வைத்திருக்கிற உங்க மொபைல்ல நீங்க டைப் பண்ணுங்க, ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எழுதுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல், ஐயா என் மகிமை, நீர் தரப்போகிற மேன்மை, நீர் தரப்போகிற எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் மகளுக்கும் மகனுக்கும், என் குடும்பத்திற்கும், என் கணவனுக்கும் நீர் தரப்போகிற மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டை களைந்து போட்டு, என் வருத்தத்தை, வேதனையை, கடனை, கஷ்டத்தை, துன்பங்களை, உபத்திரவங்களை களைந்து போட்டு, ஐயா அது ஒரு உடுப்பை களைந்து போடுவது போல களைந்து போட்டு, என் தெய்வமே என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டினீர். குளோரி. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு உடுப்பை களைந்து போடுவது போல உங்கள் இரட்டை, உங்கள் நிந்தையை, உங்கள் கந்தையாய் இருக்கிற, கந்தை போல் இருக்கிற சந்தோஷம், சமாதானம் இல்லாது துக்கம், துயரம், கண்ணீர், வேதனையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் களைந்து போட்டு உங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டுவார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பொழுது, அவரே அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கும் பொழுது, காலை தோறும் உங்களை தம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும் பொழுது, உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறுமே. அப்பொழுது பாருங்க, நீங்கள் நிச்சயமாய் உங்கள் மீது இருக்கிற அந்த தெய்வீக மகிமையை, கிருபையை உலகமெல்லாம் காணும்படி செய்வார். மறந்து விடாதிருங்கள். சங்கீதம் 66:12 இப்படியாய் சங்கீதக்காரன் புலம்புகிறார், ஐயா என் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை, ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், என் மகளுடைய வாழ்க்கையிலே, மகனுடைய வாழ்க்கையிலே, ஐயா என்னுடைய ஜீவிதத்திலே மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள். அவர்கள் நடப்பதற்கு எங்கள் முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றிவிட்டார்கள். எங்களை குனி என்று சொல்லி, எங்களை, என் மகளை, என் மகனை, என்னை குனி என்று சொல்லி எங்கள் முதுகிலே அவர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் நடப்பதற்கு, அவருடைய உல்லாசமான வாழ்க்கைகளுக்கு எங்களை தரையும் வீதியுமாய் மாற்றிவிட்டார்கள் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு அத்தியாயம் எழுதப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் துயர சம்பவங்களுக்கு ஒரு முடிவுரை வருகிறது. ஐயா உங்கள் வாழ்க்கையின் கண்ணீர் கதைகள் இதோடு தொடர்கதையாய் இல்லாதபடி இது ஒரு முடிவுரை எழுதப்படுகிற காலம் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதரிகளே, இப்பொழுதே உங்களை ரட்சிக்கும்படியாய், உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய் உங்கள் இரட்சகர், உங்கள் மீட்பர், உங்கள் ஆத்தும நேசர் உங்களோட, உங்கள் அருகாமையில் இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஐயா
மனிதர்களை எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் மனிதரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், படாத பாடுகளை பட்டோம். தீயை போன்ற மனிதர்கள், தீயை போன்ற பிரச்சனைகள், தண்ணீரை போன்ற கடக்கவே முடியாத கடும் கொடும் வியாதிகள், கஷ்டங்கள், கண்ணீர், கடன்கள் நஷ்டங்களோடும் வாழ்ந்து வந்தோமே, கடந்து வந்தோம். ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் டெஸ்டினி இதுதான். நீங்க போய் சேகர போகிற இடம், உங்களுக்கு நடக்க போகிற காரியம் இதுதான் என்பதை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாளும் மறந்து விடாதே. என்ன சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் சரி, ஒருவேளை புலம்பல்கள், துக்கங்கள், அழுது புலம்புகிற எல்லா வேதனையான சூழ்நிலைகளிலும் இருக்கிற உன்னைத்தான் அவர் கண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கண்கள் உன்னை கண்டது. ஆமென். ஹல்லேலூயா. கிழக்கு வெளுத்து வரும் அந்த ஜாமத்திலே கர்த்தர் பாருங்க, பரலோகத்தில் இருந்து அந்த பொல்லாத பார்வோனின் கூட்டத்தை, செங்கடலை தாண்டியும் தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கடந்து சென்றவர்கள், 430 வருடங்கள் பாடாய்படுத்தியது போதாதென்று தேவ ஜனங்களை இன்னும் தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வந்தவர்கள் அவர்கள். க்ளோரி. அப்படியே தேவ ஜனங்கள் தேவ கிருபையினால் செங்கடலை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொல்லாதவர்கள் குதிரைகளோடும் ரதங்களோடும் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் தொடர்ந்து பிடிக்கும்படியாய் செங்கடலின் ஊடே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமாய் எழுதப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தரோ அவர் வானத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து அவர் இந்த பொல்லாத பார்வோனின் ராணுவத்தை பார்த்தார் என்று கவனிக்கிறோம். ஆமென். அவர் அதை கண்டு ஜலங்கள் 2 பக்கமாய் தேவ பிள்ளைகள் கடந்து செல்வதற்கும் நடந்து செல்வதற்கும் மதிலை போல் நின்று வழிவிட்ட அந்த செங்கடலின் தண்ணீர்கள் எல்லாம் திரும்ப இவர்கள் மீது வந்து ஒதுங்கும்படியாய், ஒருவனும் தப்பி போகாதபடி கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே அன்று வரை அவர்கள் கண்ட எகிப்தியரில் யாரையும் அவர்கள் காணக்கூடாதபடி மொத்தமாய் செங்கடலிலே நிர்மூலமாக்கினது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தலையின் மேல் ஏறி போனவர்கள், உங்களுக்கு விரோதமாய் சூதுகளை சதிகளை செய்தவர்கள், உங்களை அழுது புலம்பச் செய்தவர்கள், உங்களை பயப்படுத்தினவர்கள், உங்களுக்கு இருக்கிற கொடுமைகள், சூதுகள், சதிகள், சூனியங்களுக்கு காரணமானவர்கள், எல்லா கொடுமைகளையும் பிசாசின் எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் ஒரே நாளில் ஒரு நொடி பொழுதில் மாற்ற முடியும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் சொல்லுங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், ஐயா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள், நீங்க சொன்னபடியே நடக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடந்தாலும் அதை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவோம். மழையும் குளங்களை நிரப்பும். சத்தமாய் சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க இப்படியாய் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, விசுவாசத்திலே தேவ வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது, பயப்படாமல் சந்தேகப்படாமல் தைரியமாய் திட நம்பிக்கையோட விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தரே சொல்லுவார், இவன் இவள் விசுவாசித்தபடியே ஆக கடவது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கா, மரண இருளின் பள்ளத்தாக்கா, கவலைப்படாதிருங்கள். மைட்டி காட், தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறீர்களா? அழுது புலம்பாதிருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படியாய் காத்திருக்கிறவரை நம்புங்கள். உங்க வீட்டிலேயே
உங்க படகிலேயே அமிழும் தருவாயில் இருந்தாலும் அந்த படகிலே ரட்சகர் இருந்தார். ஆமென். அழியும் தருவாயில் ஐயரே நாங்கள் அழிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிற அந்த தருவாயில் இருந்தாலும் பாருங்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஒரு நாளும் கைவிடாதவர், உங்களை ஒரு நாளும் விட்டு பிரியாத இந்த நல்ல தேவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை ஆதரிப்பார், ரட்சிப்பார், விடுவிப்பார், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நாம் கண்டிப்பாய் நிச்சயமாய் பார்க்க போகிறோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அதிகாலையிலே என் தெய்வமே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே, காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை, ஆமென், இவர்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயா, கடன் பட்டிருக்கிற, கடனும் கஷ்டமும் நஷ்டமுமாய் இருக்கிற பிள்ளைகள், இனி நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கிறவராய் மாற்றிவிடுவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே எங்கள் புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறச் செய்கிற நல்ல தெய்வம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னீங்களப்பா. இன்னும் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறாத என் அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு. ஐயா, இன்னும் அந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறவில்லையே என்று என் வாழ்க்கையிலே ஒரு விடிவு வரும் என்று என் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். ஐயா, என்று என் ரேட்டை களைந்து போட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே கடனும் கஷ்டமும் கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிற என் வாழ்க்கையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியினால் இடை கட்டுவீர் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே நல்ல வேலைகளை கொடுப்பீராக, நல்ல ஊழியங்களை கொடுப்பீராக, கடந்து செல்ல வேண்டிய நாடுகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாய், ஊழியங்களின் நிமித்தம், வேலைகளின் நிமித்தம், படிப்பின் நிமித்தம், ஆமென், மேலை நாடுகளுக்கு, மேடான தேசங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாய் என் தெய்வமே, இவர்களை பலப்படுத்துவீராக. ஐயா, இவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாய் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நீர் சொன்னபடியே உம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, மனிதர்கள் என்ன பேசினாலும் சரி, எவ்வளவு அவதூறாய், கேவலமாய், அற்பமாய் பேசியிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளின் தலையின் மேல் ஏறி போயிருந்தாலும் சரி, இவர்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவது போல் பல்வேறு சோதனைகள், வேதனைகள், கொடுமைகளோடு கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, என் தெய்வமே, இன்று இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் செழிப்பான இடத்திலே நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் எங்கள் நல்ல இடையனாய், நல்ல மேய்ப்பராய் உம்முடைய பிள்ளைகளை ஆட்டு மந்தையை மேய்ப்பது போல் மேய்க்கிற, ஐயா, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற நல்ல தேவன், ஓ லார்ட், ஆட்டுக்குட்டிகளை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருவது போல் நீர் எங்கள் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வரும்
வருகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு களி கூறும்படியாய் இந்த கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், நானும் என் பிள்ளைகளும் குடும்பமும் தாட்சி அடையோம். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஐயா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். ஓ லார்ட், எங்களை கொண்டு போய் விடுகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் மரண இருள் போன்ற கொடுமையான சூழ்நிலையிலே அதன் பள்ளத்தாக்கினூடே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தைரியமாய் சொல்ல தேவரீர் உம்முடைய பிள்ளைகளோடே இருக்கும்படியாய் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் தலையை மறுபடியும் ஒரு முறை ஓ லார்ட் உம்முடைய பரிசுத்த தைலத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடந்து வருகிற பிள்ளைகள் ஐயா, இவர்கள் வாழ்க்கையிலே அதை நீரூற்றாய் மாற்றும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே புதிய காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளை ஐயா, வேலை இருந்தும் சரியான வருமானம் இல்லாது இருக்கிற பிள்ளைகளை என் தெய்வமே நீர் நம்ப பண்ணின காரியங்களிலே நன்மை உண்டாகும்படியாய், வெற்றி விடுதலை உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று ஒரு மகத்துவமான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஓ glory to the Lamb of God. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். அப்பா, நீர் அப்படியே செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் இவர்களை எந்த அந்தகாரத்தில் நின்று உம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தீரோ, எந்த கொடுமையான தேசத்தில் இருந்து, எந்த கொடுமையான குடும்ப வாழ்க்கையில் இருந்து, பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், வேதனைகளில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் அழைத்து வந்தது போலவே உம்முடைய பிள்ளைகளை ஓ glory, ஓ நீர் செய்த புண்ணியங்களை இன்று இந்த நாளிலே இந்த நாட்களிலே நீர் செய்கிற புண்ணியங்களை, இவர்களுக்கு செய்கிற நன்மைகளை, இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க போகிற ராஜரீகமான மேன்மைகளை, ஆமென், இந்த உலகம் இதுவரை கண்டிராத வகையிலே, எவனும் யாரும் எங்கேயும் கேட்டிராத வகையிலே நீர் செய்ய போகிற அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை ஓ இவர்கள் புண்ணியங்களாய் எங்கும் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் அறிவிக்கும்படியாய், இவர்கள் செல்லுகிற சபைகளிலே, இவர்கள் வாழுகிற பகுதியிலே, சங்கங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, ஊழியம் செய்கிற இடங்களிலே என் தெய்வமே உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க நீரே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற்றும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாயும் மாற்றி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் என்று ஒரு பரிமாற்றம் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய தயவு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி ஓ லார்ட் ஓ நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மரண இருள்கள் மாறட்டும், பொல்லாப்புகள் மாறட்டும். என் தெய்வமே, இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கட்டும். ஓ glory, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் இன்று ஒரு செழிப்பான இடத்திலே நீர் கொண்டு வந்து விடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் புலம்பலை ஆனந்த கணிப்பாய் மாற்றுகிறீர். அது இன்று இப்பொழுதே நடக்கும்படியாய் நல்ல செய்திகள் கடந்து வருவதாக. ஆமென். ஐயா, இவர்கள் இரட்டை துக்கத்தை, துயரத்தை, கடனை, கஷ்டத்தை களைந்து போட்டு ஒரு மனிதன் உடுப்பை களைந்து எறிவது போல களைந்து போட்டு மகிழ்ச்சியினால், மன மகிழ்ச்சியினால் இவர்களை இடை கட்டுகிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துக்கங்கள் எல்லாம்
எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற நல்ல நாளாய் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய புதிய புதிய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். பெரிய மாற்றங்கள் நடக்கட்டும், அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட், நீங்கள் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், மகிழ்ந்து களி கூறுவீர்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அழுது புலம்பினாலும் சரி, துயரப்பட்டு துக்கித்துக் கொண்டிருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய், அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். அதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நடைமுறை என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படித்தான் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் மாறும். நீங்களோ ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்.